Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மசாலா ஃப்ரை இட்லி. ரொம்பவே டிஃபரண்டா டேஸ்டான ரெசிபிங்க. இந்த ரெசிபிக்கு சைடு டிஷ் எதுவும் தேவையில்லை. வாங்க இந்த மசாலா ஃப்ரை இட்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து பேன்ல சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை 4ஆ கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கணும். ஆனியன் வந்து வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு அந்த ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுற மசாலாவுக்கு தகுந்தது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இட்லி மாவில் வந்து சேர்த்துருப்போம், அதனால் சால்ட் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 15 செகண்ட் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 2 பழுத்த தக்காளியை மீடியம் சைஸ் அளவு தக்காளியை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மசாலாவோட சேர்ந்த மாதிரி நல்லா குழஞ்சு வெந்து வரும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வேகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் ஆட்டும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு. இப்போ நம்ம இட்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 15லேருந்து ஒரு 18 மினி இட்லி ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் இட்லியை வந்து 4ஆ கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மசாலா எல்லாமே வந்து அந்த இட்லியோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட மசாலா ஃப்ரை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.